அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நபிமார்களுடைய வரலாறை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். முந்தைய பயானில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி ஒரு 2-3 அற்புதத்தோடு பிறந்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது இறைவன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்படுத்திய அற்புதம் என்னவென்றால், தொட்டில் பருவத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியது. இரண்டாவதாக, ஒரு குழந்தைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வஆதைனியல் கிதாப் வேதத்தை கொடுத்தது. மூன்றாவதாக, வஜஅல்னி நபியா, ஒரு பெரும் சமூகத்திற்கு ஒரு தொட்டில் குழந்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக ஆக்கியது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு என்பதே அற்புதம் என்பதை நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்ததற்கு பின்னால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த சில அற்புதங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய அருள் கொடைகளையும் பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில திருமறை வசனங்களில் நமக்கு சொல்லுகின்றார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த காலத்தில் இப்ப பிரசன்ட்ல நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஒரு சமூகம் எடுத்துக் கொள்கிறார்கள். அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை வைத்து இன்றைக்கு பல மதகுருமார்கள் ஏமாற்றுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதற்கெல்லாம் இந்த அற்புதமும் ஒரு காரணம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், இது காலல்லாஹு, அல்லாஹ் சொன்னானா, யா ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவே, உதுகுரு நஅமத்துல்லாஹி அலைக, உங்களுடைய இறைவன் உங்கள் மீது செய்த அருள் கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். வலா வஅலா வாலிதைய, உன்னுடைய தாயார் மீது செய்த, உன்னுடைய பெற்றோரின் மீது செய்த அருள் கொடையை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹ் என்னென்ன அருள் கொடையெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான், எப்படியெல்லாம் சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதத்தை, ஆற்றலை இறைவன் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை இறைவன் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் நமக்கு பட்டியலிடுகின்றான். இது ஐயதுக்க பிரூஹுல் குதுஸ், ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய தூய்மையான வானவர்களை கொண்டு உம்மை நாம் பலப்படுத்தினோம். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரூஹுல் குதுஸை கொண்டு நாம் என்ன செய்தோம், பலப்படுத்தினோம். துகல்லிமன்னாஸ ஃபில் மஹதி, நீங்கள் தொட்டிலில் குழந்தையாக இருக்கின்ற பொழுது, குழந்தை பருவத்தில் இருக்கின்ற பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்க, மக்களிடத்தில் பேசினீர்கள். இது அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், இது அல்லம் துக்கல் கிதாப வல் ஹிக்மத வத் தௌராத் வல் இன்ஜீல், தௌராத்தையும் உங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுத்தோம், இன்ஜீலையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், வேத புத்தகங்களை உங்களுக்கு கொடுத்தோம், ஞானத்தை, அந்த வேதத்தினுடைய ஞானத்தை உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுவரை நம்ம பார்த்த செய்தியை பட்டியலிட்டு விட்டு அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு என்னென்ன அற்புதங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் அதை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இது தஹ்லுகு மினத்தீன் கஹைஹத்தில் தைர் பிஇذنி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு களிமண்ணால் ஒரு பறவையை நீங்கள் செய்வீர்கள். இந்த பறவையை நீங்கள் செய்து அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அந்த களிமண்ணிலே நீங்கள் ஊதினால் அவனுடைய அனுமதியின் காரணமாக, அவனுடைய ஆற்றலின் காரணமாக அந்த களிமண்ணுக்கு உயிர் வந்து அது பறவையாக பறக்கின்றான். அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், குருடர்களையும் வெண்குஷ்டக்காரர்களையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவர்களுடைய அந்த வெண்குஷ்டத்தையும்
குருட்டுத்தன்மையையும் நீங்கள் நீக்கினீர்கள். துஹ்ரிஜுல் மௌத்தாபி இத்னிஹி, இறந்தவர்களை உயிர்ப்பித்து காட்டினீர்கள். எப்படிப்பட்ட அற்புதங்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் பாருங்க. சாத்தியமே இல்லாத அற்புதங்கள். ரசூலுல்லாவுக்கு இறைவன் காண்பித்த அற்புதம் நிலவை பிளந்து காட்டுறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானத்திலிருந்து சில உணவுகள் இறங்குச்சு, கடல் பிளந்து காட்டினால ஃபிரௌனை மூழ்கடித்தான். இன்னும் சில ஒவ்வொரு நபிமார்களுக்கும் பல அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு நபியினுடைய பிறப்பையே அல்லாஹ் அற்புதமாக வைத்துவிட்டு அந்த நபி அவர்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு இறைவனின் பெயரால் செய்யக்கூடிய எல்லாமே அற்புதமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். ஒரு மெஜிஷியன் இருக்கான்னு வச்சுங்க, அது ஒரு டப்பாவுக்குள்ள ஒரு புறாவை ஒழிச்சு வச்சுட்டு துண்டை எடுக்கிற மாதிரி அந்த புறாவினுடைய காலை பிடிச்சுக்கிட்டாங்க, அந்த புறா எல்லாம் வந்துடும். இப்படிதான் செய்ய முடியும். ஆனால் ஊர் மக்கள் எல்லோரும் பார்க்கின்ற விதமாக ஒரு களிமண்ணால் ஒரு பறவையை செய்து அந்த பறவையின் மீது அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் ஊதினார்கள் என்றால் அந்த பறவை என்ன பண்ணுமா? பறந்து போகுது. வெண்குஷ்ட நோயாளிகள், குருடர்கள் இவர்களுடைய நோயை குணப்படுத்துகிறார்கள். இதைவிட என்ன அற்புதம் வேணும்? அடுத்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு இறந்தவர்களை அவர்கள் உயிர்ப்பிக்கின்றார்கள். இது எல்லாமே எதை கொண்டுதான் நடக்குது? இதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய அனுமதியை கொண்டு என்ன செய்யறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கருவியாக இறைவன் பயன்படுத்துகின்றார். இன்றைக்கு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெயரை சொல்லி ஏமாற்றக்கூடிய எவ்வளவோ பேர் இருப்பாங்க. நீங்க பாப்பீங்க, பல வலைதளங்களை நம்ம பார்ப்போம். நல்ல பெரிய உடைகளை அணிந்து கொண்டு நல்ல பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வரவர்களை எல்லாம் நாங்க குருடர்களை கண்ண வர வைக்கிறோம், குருடர்கள் வெண்குஷ்ட அவர்களை சரி செய்கின்றோம், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்கிறது, எத்தனையோ அமைப்பு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளுடைய இடத்திற்கு அவர்கள் உயர்த்தியதற்கு காரணமே இது போன்ற அற்புதங்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சாங்க. சரி, இப்போ ஒரு சாரர் என்ன செஞ்சுட்டாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளுடைய இடத்திற்கு உயர்த்தி விட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளுடைய இடத்திற்கு உயர்த்தி விட்டார்கள். இன்னொரு சாரார்கள் என்ன செய்தார்கள்? அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் தெளிவான சான்றுகள், இவ்வளவு அற்புதங்களை ஒரு மனுஷர் செய்யறார். பார்த்துக்கிட்ட அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பாரு. இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்கின்ற ஆற்றலும் அதிகாரமும் சக்தியும் வல்லமையும் என்னுடைய இறைவனுக்கு இருக்கு என்று சொல்லி இறந்தவர்களை உயிர்ப்பித்து பறவை களிமண்ணால் பறவைகளை செய்து அந்த பறவைகளுக்கு உயிர் கொடுத்து வெண்குஷ்ட நோயாளிகளையும் குருடர்களையும் பார்வை ஏற்படுத்தி இப்படியெல்லாம் ஒருவர் அற்புதம் செய்து அவர் என்ன சொல்றாரு? நான் செஞ்சேன்னு அவர் சொல்லல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றைக்கும் இந்த வார்த்தையை பதிவு செய்ததாக அல்லாஹ் திருமறையில் சொல்லவே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? இல்லாத இது நீ அவனுடைய அனுமதியை கொண்டே தவிர நான் இதை செய்யவில்லை என்ற வார்த்தையில பதிவு செய்யறாங்க. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் அவர்களை நம்பிய ஒரு சாரார் சில காலம் கழித்து அவர்களை கடவுளுடைய நிலைக்கு உயர்த்துகிறார்கள். சரி, கூடவே இருந்தவர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்லுகின்றான், இது ஜாஅத்துஹும் பில் பையினாத் காலல்லதீன கஃபரு மின்ஹும், அவர்களில் இருந்து இறைவனை மறுத்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் சொன்னார்கள், இன்ன ஹாதா இல்லா சிஹ்ரும் முபீன். ஈசா அழகாக சூனியம் செய்யக்கூடியவர், ஈசா மிக தெளிவாக சூனியம் செய்யக்கூடியவர், மக்களை ஏமாற்றக்கூடியவர். இப்படியும் என்ன செஞ்சாங்க? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தினர் சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து இறைவன் சொல்லுகின்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான், வஇது அவ்ஹைது இலா ஜவாரீன அன் ஆமினு பி. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், என்னையும் எனது தூதரையும் நம்புங்கள் என்று ஈசாவிற்கு நெருக்கமான அந்த தோழர்கள் மக்களுக்கு மத்தியில் அறிவித்த போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பிய ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? மக்களுக்கு மத்தியில் இந்த வேதத்தை இஞ்சியை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது எங்களை நம்புங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய இஞ்சில் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தை நம்புங்கள், எங்களுடைய தோழரான நபியான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்புங்கள் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொன்னார்களாம், காலு ஆமன்னா, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், வஷ்ஹத் பி அன்னா முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று
அவர்கள் அந்த அந்தரங்க தோழர்களிடம் சொன்னதாக இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது போன்ற அற்புதத்தை செய்கின்ற பொழுது அந்த சமுதாயம் சும்மாலாம் உடல, நீங்க பார்க்கலாம், சும்மா அந்த கைக்குள்ள இந்த வெள்ளை கலர் கட்டியை வச்சுக்கிட்டு துணூறு எடுக்கிறவனுக்கே இன்னைக்கு என்ன மரியாதை என்ன மவுசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காலில் விழுவுறது, ஆசீர்வாதம் வாங்குறது, ஆசிரமங்கள் கட்டுறது, அதுல பல கோடி ரூபா அவர்களுக்கான வருமானம் பார்க்கறது, பல நாடுகளில் பல இடங்களில் தனித்தீவு வாங்கி போட்டு பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பது, இப்படியெல்லாம் இருக்கிறார். இப்ப கடவுளுடைய பெயரை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த மதகுருமார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த இந்த அற்புதங்களை நேரில் பார்த்தது சமுதாயம் ஈசா நபியை சும்மா விடுவாங்களா? ஈசா நபி வந்து என்னெல்லாம் கேட்டாங்க அதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இது காலல் ஹவ்வாரியூன, அந்த மரியம் அவர்கள் சொன்னார்களாம், யா ஈசா பின் மரியம், ஈசா மரியமுடைய மகன் ஈசாவே, அதில் எஸ்ததிஉ ரப்புக, உங்களுடைய இறைவன் சக்தி பெறுவானா, ஐயுனஸ்ஸிலு அலைனா மாயிதத்தன் மினஸ்ஸமா, வானத்தில் இருந்து எங்களுக்கு உணவு தட்டுகளை இறக்குவதற்கு. வேலைக்கே போக கூடாது, சம்பாதிக்கவே கூடாது, நாங்க போய் அடிப்படையில சாப்பாடுலாம் செய்யக்கூடாது. உங்களுடைய இறைவன் வானத்தில் இருந்து எங்களுக்கு தட்டு தட்டாக உணவுகளை இயக்குவதற்கு சக்தி பெறுவானா? அல்லாஹ் எந்த ரேஞ்சில் வைக்கிறாங்க பாருங்க. இறந்தவரையே உயிர் கொடுத்து ஒரு மனிதர் எழுப்புறாரு. அந்த காலத்தில் பெரிய நோயாக பார்க்கப்பட்ட, அவமரியாதையாக பார்க்கப்பட்ட, மக்களால் ஒதுக்கி வைக்கப்படுகிற மக்கள் யாரு? இந்த குஷ்டநோய் என்றவர்கள், கண் தெரியாதவர்கள், உடலில் குறை உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்ப ஒரு இறந்த மனிதனை உயிர்ப்பிக்கின்றார், உங்களால் ஒதுக்கப்பட்ட சமூகத்திற்கு மறுவாழ்வு கொடுக்கின்றார், களிமண்ணால் பறவைகளை செய்து அதற்கு உயிர் கொடுக்கிறார். இது எவ்வளவு பெரிய அற்புதம்! இந்த அற்புதத்தை எல்லாம் கண்ணால பார்த்துட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயுனஸ்ஸிலு அலைனா மாயிதத்தன் மினஸ்ஸமா, உங்களுடைய இறைவன் வானத்தில் இருந்து உணவு தட்டுகளை தட்டு தட்டாக உணவுகளை எங்களுக்கு இறக்குவதற்கு சக்தி பெறுவானா அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், காலோ இத்தகுவா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அந்த தூதர் என்ன செய்யறாங்க? பதில் சொல்லுகின்றார்கள். எப்படியெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேள்வியை கேட்கிறாங்க என்பதை நம்ம இந்த செய்தியிலிருந்து பார்க்க முடிகின்றது. இதே விட்டாங்களா? அடுத்து பாருங்க, காலம் அவங்க சொல்றாங்களாம், நுரிது அண்ணா குழுமின்வா, அந்த இறந்தக்கூடிய உணவு தட்டிலிருந்து நாங்கள் உணவருந்துவோம். தத்துவ குழுபுனா, அதை பார்த்து விட்டால், உணவு வானத்திலிருந்து இறங்குவதை நாங்கள் பார்த்து விட்டால், தத்துவ குழுபுனா, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நிம்மதி பெற்றுவிடும். நாங்கள் உண்மையாளர்களாக ஆகுவதற்கும் சாட்சியாளர்களாக ஆகுவதற்கும் தான் கேட்கிறோம். கேள்வியை பாருங்க, வானத்திலிருந்து உணவு தட்டு வரணும், தட்டுல உணவு வரணுமா? அந்த தட்டை கூட எதுக்கு கேட்கிறாங்களாம்? அவங்க உண்மையாளர்களாகவும் சாட்சியாளர்களாகவும் ஆவதற்காகவும், அவருடைய உள்ளங்கள்ல நம்ம ஒரு உண்மையான இறைவனை பின்பற்றுகிறோம் அப்படின்ற நிம்மதி ஏற்படுவதற்காகவும், அப்புறமாக என்னது அதுல கொஞ்சம் உணவை எடுத்து சாப்பிடுவதற்காகவும் தான் என்ன செய்யறாங்க? அவங்க கேட்டதாக அவர்கள் என்ன செய்யறாங்க? பதில் சொல்லுகின்றார்கள். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள். கால ஈசா இப்னு மரியம் சொன்னாங்களா, அல்லாஹும்ம இறைவா, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தன் மினஸ்ஸமா, வானத்திலிருந்து எங்களுக்கு நீ ஒரு உணவு பாத்திரத்தை இறக்குவாயாக, தக்கூனுலனா ஈதன், அந்த உணவு பாத்திரத்தை நீ இறக்குவாயாக, அது எங்களில் முதலாமானவருக்கும் இறுதியானவருக்கும் பெருநாளாக இருக்கும், உன்னிடமிருந்து வந்த சான்றாகவும் அது இருக்கும், எங்களுக்கு உணவளிப்பாயாக, உணவளிப்போரில் நீயே சிறந்தவன் என்று அல்லாஹ்விடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க? பிரார்த்தனை செய்யறாங்க. அதாவது அல்லாஹ் தூதரான இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த மாதிரியான கேள்வியை கேட்கிறாங்க.
கேள்வியை கேட்ட பிறகு அதை பிரார்த்தனையாகவும் என்ன செஞ்சிட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் பதில் சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பதில் சொல்றான் பாருங்க. காலல்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், உங்களிடத்திலே அதை இறக்குவது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டு இறங்கி வந்து சாப்பாடு அதுல வச்சு உங்களுக்கு இறக்குறது ஒரு பெரிய விஷயமா? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு நான் அந்த உணவு தட்டை இறக்கி விடுவேன். ஃபமன் யக்ஃபுர் பஅத மின்கும், இந்த அத்தாட்சியை பார்த்ததற்கு பின்னால் இதை விட பெரிய அத்தாட்சியான குருடர்களுக்கு கண் தெரிய வைப்பது, குஷ்டநோயை வந்தவர்களுக்கு குஷ்டநோயை நீக்குவது, இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது, களிமண்ணால் ஆன பறவைக்கு உயிர் கொடுப்பது, இவ்வளவு அத்தாட்சியை பார்த்த பிறகும் மறுத்த சமூகம் தான் உங்களுடைய சமூகம். இப்ப என்ன கேட்கிறான், வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு உணவு தட்டு வரணும், அதை பார்த்துட்டா எங்களுடைய உள்ள நிம்மதி ஆயிடும், அதை பார்த்துட்டா நாங்க அல்லாஹுதான் உண்மையாளன் என்பதை நாங்கள் சாட்சி சொல்லி விடுவோம், உண்மையாளர்களாக ஆகிவிடுவோம் சொல்றான். நீங்களும் அதை கேட்டு என்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீர்கள். யார? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அப்படி உங்களுக்கு நான் உணவு தட்டை இறக்கிவிட்டால், வானத்திலிருந்து தட்டு தட்டாக உணவுகளை உங்களிடத்திலே கொண்டு வந்து நான் வைத்து விட்டால், இதற்கு பின்னால் உங்களுடைய சமூகத்தில் யாரேனும் மறுத்தால், இதுவரை பார்த்திராத கடுமையான தண்டனையாக உங்களை நான் தண்டிப்பேன் என அல்லாஹ் என்ன செய்யறான், பதில் சொல்றான். இதெல்லாம் எளிமையா இறக்கிருவேன். இவ்வளவு அற்புதங்களை பார்த்து நம்பிக்கை கொள்ளாத நீனு இந்த உணவு தட்டு வந்தா நம்பிக்கை கொண்டிருவியா? அப்படி நீ நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் உன்னை நான் கடுமையாக தண்டிப்பேன் என்று, அந்த சமூகத்தை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆன் வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இதுக்கு தான் இந்த 5வது அத்தியாயத்திற்கு அல் மாயிதா, உணவு தட்டு என்று பெயரே வைக்கிறான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அற்புதங்கள் இப்படி எந்த ஒரு சாதாரண மனிதனாலும் எந்த நபிக்கும் கொடுக்கப்படாத சில அற்புதங்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதற்காகத்தான் என்ன செய்யறாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்றளவும் ஒரு இறை தூதர் என்ற நிலையை தாண்டி ஒரு கடவுள் என்ற ஒரு நிலையில், ஒரு அந்தஸ்தில் ஒரு பெரும் சமூகம் கொண்டு போய் வைக்குதுன்னா அவர்கள் செய்த அந்த அற்புதத்தை பார்த்து. இதற்கு பின்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகின்றார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைக்கு கடவுளாக்கப்படுகின்றார்கள். கடவுளாக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். மக்களுடைய பாவங்களை சுமப்பதற்காக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்காக அல்ல. மூசாவி எப்படி வேதத்தை எடுத்து சொல்வதற்கு வந்தார்களோ, நபிகளார் எப்படி வேதத்தை எடுத்து சொல்வதற்கு வந்தார்களோ, மற்ற ஏனைய நபிமார்கள் எப்படி வேதத்தை எடுத்து சொல்வதற்கு வந்தார்களோ, இதை போன்று குழந்தையிலேயே வேதம் வழங்கப்பட்டு நபியாக்கப்பட்டு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டு மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்வதற்காக வந்தவர்தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் மிக தெளிவாக சொல்லுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய சில வார்த்தைகளை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். 3வது அத்தியாயத்தில் இறைவன் பேசுகின்றான், எனக்கு முன்னுள்ள இந்த தௌராத்தையும் இப்பொழுது கொடுக்கப்பட்ட இஞ்சிலையும் உண்மைப்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கிய அந்த வேதத்தையும் இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள விஷயத்தையும் உண்மைப்படுத்தக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். உங்களுக்கு தடை செய்யப்பட்ட சிலவற்றை உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்காகவும் உங்கள் இறைவனிடமிருந்து உள்ள சான்றுகளோடு நான் உங்களை வந்தடைந்திருக்கின்றேன். எனவே என்னையே நீங்கள் அஞ்சுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள், எனவே அவனையே வணங்குங்கள், இதுவே நேரான வழி என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஈசா இந்த பிரார்த்தனை செய்யறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பிரார்த்தனை செய்யறாங்க, ஏகத்துவத்தை சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மக்களிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை மறுப்பை உணர்றாங்க. இவங்க என்னதான் சொன்னாலும் இறை மறுப்பாளர்களாகவே இருக்கிறாங்க. அல்லாஹ் பயப்பட மாட்டான், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு மதிப்பளிக்க மாட்டான்.
இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த சமூகத்தினர் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, கேட்கிறாங்க, அல்லாஹ்விற்காக எனக்கு உதவி செய்பவர் யார்? கால மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது காலல் ஹவாரியூன், அந்த அந்தரங்க தோழர்கள் சொன்னார்களா, நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விற்காக உங்களுக்கு உதவி செய்கின்றோம். ஆமன்னா பில்லா, அல்லாஹ்வை நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம். வஷ்ஹது பி அன்னா முஸ்லிமீன், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று அந்த நெருக்கமான தோழர்கள் கூறினார்கள். இங்கதான் இன்றைக்கு மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடு இங்கதான் என்ன பண்ணுது, உடையுது. அல்லாஹ் சொல்லுகின்றான், மக்கரு, இவர்கள் சூழ்ச்சி செய்யறாங்க. ஈசா நபிக்கு எதிராக ஒரு பெரும் சூழ்ச்சியை இவங்க செய்யறாங்க. எப்படியாவது ஈசா நபியை கொல்ல வேண்டும் என்ற ஒரு சூழ்ச்சியை செய்த பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், ஓ மக்கர் அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை விட பெரும் ஒரு சூழ்ச்சியை செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹுதான் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளர். எவ்வளவு வேணா சூழ்ச்சி செஞ்சுக்கிறீ, நீ எவ்வளவு இறை நம்பிக்கையாளர்களை நீ எவ்வளவு வேணாலும் நீ என்ன பண்ணிக்க, சூழ்ச்சி செய்து அவர்களை நீ எதிர வேணாலும் சிக்க வச்சுக்க. ஆனா இவர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் யார் என்றால் இறைவனுடைய சூழ்ச்சி என்பது அதைவிட பயங்கரமாக இருக்கும் என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு பேசுகின்றான். அல்லாஹ் சொல்லுகின்றான், ஈசாவே, ஈசா நபிக்கு சொல்றான், இது காலல்லாஹு யா ஈசா, ஈசாவே, இன்னி முத்தவஃபீக, உன்னை நாம் கைப்பற்றிக் கொள்வோம். ஓ ரஃபானா, உன்னை நாம் என்னிடத்தில் உயர்த்திக் கொள்வேன். முத்தஹிரிக மினல்லதீன கஃபரு, யாரெல்லாம் மறுத்தார்களோ இவர்களெல்லாம் விட்டும் உம்மை நாம் தூய்மைப்படுத்தி விடுவோம். அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் இறக்கல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னும் இறக்கல. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இவர்கள் உன்னை கொலை செய்வதற்கான சதி திட்டத்தை தீட்டிட்டாங்க. இந்த சதி திட்டத்திலிருந்து உன்னை நம்ம என்ன பண்ணுவோம், காப்பாற்றுவோம். உன்னை நாம் கைப்பற்றுவோம். என் அளவில் உன்னை நான் உயர்த்திக் கொள்வேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், உம்மை பின்பற்றுவோரை மறுமை நாள் வரை இறை மறுப்பாளர்களை விட மேலாக நாம் ஆக்குவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஃபௌகும் பைனகும் ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன், கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் எதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றார்களோ அதை பற்றிய செய்தி இதுதான் அல்லாஹ் டிக்ளேர் பண்ணிட்டான். உங்களுக்கும் அவங்களுக்குமான கருத்து வேறுபாடு என்ன, இதுதான். சிலுவையிலெல்லாம் ஒன்னும் அறையப்படல, ரத்தம் எல்லாம் ஓடி உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களும் பரிசுத்தப்படுத்தவில்லை. உங்களுக்கும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட பல புரளிகள், வதந்திகள், மத பிரச்சாரங்கள் இதெல்லாம் இருந்துச்சு. இதற்கான கருத்து, இந்த மாதிரியான கருத்து வேறுபாடு, இதை பற்றிதான் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தீர்கள். ஈசா அவர்கள் கடவுளா, தூதரா, மனிதரா அல்லது சாதாரண மனிதர்களை போன்றவர்களா என்ற உங்களுக்கு மத்தியிலான கருத்து வேறுபாடு இதுலதான் இருந்துச்சு. உங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடுடைய தீர்ப்பு, முடிவு இதுதான். அல்லாஹ் சொல்லிட்டான், யாரும் ஈசாவை கொல்லப்படல, யாரும் அவரை சிலுவையில் அறையப்படவில்லை. அவர் யாருடைய பாவத்தை நீக்குவதற்காகவும் இந்த பூமியிலே அவர்கள் பிறக்கவில்லை. அவர்கள் இந்த பூமியிலே பிறந்ததற்கான நோக்கம், அவர்கள் இன்னும் உயிரோடு இருப்பதற்கான நோக்கம், மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காகவும் மறுமை நாளினுடைய அத்தாட்சியாகவும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்திருப்பதாக இறைவன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லுகின்றான். இதை பல்வேறு விதமான மாற்று மத வேதங்கள் நமக்கு என்ன செய்யுது, உறுதிப்படுத்துது. சமீபத்தில் பழைய ஏற்பாடு சில பைபிள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுடைய அந்தரங்க தோழர்கள் கவலையில் இருந்ததாகவும், 3 நாட்களுக்கு பிறகாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை சந்தித்ததாகவும் அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கும். இப்போ உள்ள எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. அப்ப இதெல்லாம் என்ன, இறைவனுடைய வார்த்தைகள். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், அவருடைய பிறப்பு எப்படி ஒரு அற்புதமோ அதே போன்றுதான் அவர்கள் மறுமை நாளில் இறங்குவார்கள். தஜ்ஜாலை எதிர்ப்பதற்காக, தஜ்ஜாலை
இந்த உலகத்திலே வைத்து அவர்களுடைய கணக்கை முடிப்பதற்காகவே பிறப்பெடுத்தவர் யார் என்றால் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் அதையும் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.